கர்ம 9 விதிகள். இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் முதல் விதி. வாழ்வில் எதுவாக நடப்பதில்லை, நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் இரண்டாவது விதி. சிலவற்றை ஏற்றும் கொண்டாலும் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி. நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் நான்காம் விதி. நம் வாழ்வில் நிகழ்ப்பவற்றுக்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் ஐந்தாவது விதி. நேற்று, இன்று, நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே ஆறாவது விதி. ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது ஏழாவது விதி. நம் நடத்தை நமது சிந்தனையும் செயல்களையும் பிரதிபலிக்க வேண்டும் எட்டாவது விதி. நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் ஒன்பதாவது விதி.